ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓடுறதுக்கு. 25 வரைக்கும் கூடி வணக்கம். நான் கொள்ளிங்க எனக்கு பின்னுக்கு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு மாட்டு வண்டிக்கு பின்னால தான் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த செங்கதிர் விளையாட்டு கழகம் இந்த மாட்டு வண்டி ஓட்டம், அதாவது மாட்டு வண்டி ரேஸ் வைக்கப்படுறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இப்போ எனக்கும் புதுசு. இப்போ நம்ம இடங்களில் மாட்டு வண்டி ரேஸ்ன்னு சொல்கிறது நம்ம இந்தியாவிலையும் வர இடங்கள்லையும் தான் பார்த்துருப்போம். சொல்ல போனால் வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம ரேலாக நம்ம இடவும் பார்க்கல. இப்போ எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருந்தது, புதுசாக இருந்தது. 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதால் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நானும் ஆவலாக இருக்கேன். இப்போ பார்க்குறவங்களும் என்ன சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதை தாண்டி என்னன்னு சொன்னால் நம்மளோட பாரம்பரியமான இந்த மாடுகளை நம்ம வீடுகளில் வளர்த்து வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாட்டை வச்சு. இப்போல்லாம் எல்லார் வீடுகள்லையும் மாடு இல்லை. சொல்லப்போனால் வாகனங்கள்லாம் அதிகமாக இருக்குது எல்லார் வீடுகள்லையும். மாடுன்னு சொல்கிறது இப்போ நம்மளுக்கு தமிழர்களுக்கும் இந்த மாட்டுக்கும் இடையிலான ஒரு பந்தம் என்று சொல்கிறது அது நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கு. மாட்டுக்கண்டே ஒரு பண்டிகையை வச்சுருக்காங்க, இந்த மாட்டு பொங்கல்னு சொல்லி. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மாடை பற்றி சொல்ல போனால் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா நம்மளோட வாழ்வியலுக்குள்ளே இந்த மாடு பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த ஒரு இதுதான் எனக்கு இந்த பார்க்கணுமென்ற ஒரு ஆசை எனக்கு இந்த மாட்டு வண்டி ஓட்டத்தை. சரி, தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாட்டு வண்டி ஓட்டம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாட்டு வண்டியில் ஓட்டத்துக்காக ஒரு மாட்டு வண்டி ரெடியாகி வந்து கொண்டு இருக்கு. எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். எனக்கு முதல் மாட்டு வண்டி ரேஸ் ஓடிக்கலாம். பெஸ்ட் டைமா? சரி. எத்தனை வருஷ காலம் வச்சுக்கல இந்த மாடு? இப்போ 25 வரைக்கும் கூடி வச்சிருக்கேன். 25 வருஷமா? அது சரி. பெயிண்ட்லாம் அடிச்சு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அது இந்த இது தேங்காய் ஓட்டது. தேங்காய் ஓட்டா? எதுக்கு அப்புறம் தேங்காய்? அந்த கொம்புலாம் படிவா கலராக காட்டுங்கன்ட்டு, கருப்பாக காட்டுங்கன்ட்டு. அப்படியானே? என்ன சொன்னால் இப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி நானும் நேரத்தில் வந்துட்டேன். எவ்வளோ ஆர்வம் இருக்கீங்க ஓடுறதுக்கு? ஓடி பார்ப்பேன். நீ பெஸ்ட்டாக ஓ பார்ப்போம், கடவுளுக்கு தான். சரி, என்ன வேலை செய்கிறீங்க இப்போ இந்த மாட்டை வச்சு? நான் இந்த வயல் வேலை உழவடிக்கிறேன், பள்ளிக்கடை படிக்க போகிறேன். அது தான் வேலையை இப்பயும் இதை வச்சு தொழில் செய்கிறேன். தொழில் செய்கிறேன். இப்போ என்னன்னா இப்போ நம்மட கிராமங்களில் பாரம்பரியமாக இல்லை, எல்லா இடத்தையும் இல்லை. நீங்கள் இப்போ உணவால் பராமரிச்சு வரீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லை, கஷ்டம் இல்லை. உங்களோட சொந்த மாடு? ஓ, சொந்த மாடு. என்ன பேர் வச்சுக்க மாடு? பேர் இல்லையா? இதுக்கு பெரியவன், அதுக்கு சின்னவன். பெரியவன் சின்னவன்? ஏன்னா மாடு வச்சுக்கிறவங்க சொல்லுவாங்க மாடோட ஒரு பாசமா இருப்பாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு மாடு இருக்கா? என்ன நீங்க சொல்லலாம் கேட்குமா? ஆர்வம் வந்திருக்காரு ஓடுறதுக்கு, இருந்தும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆக ரெடியா இல்லை தரும். எப்படி ஒரு 8 மணி ஆகும் நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் போய் போகணும் ஐயா. அதுக்கப்புறம் இந்த மாட்டு வண்டி ஓட்டம் ஆரம்பமாகும். நம்மளோட பழைய இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள் எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. பாப் என்ன நடக்குது? ரெண்டாவது மாட்டு வண்டி வருது. மூன்றாவது வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க.
என்ன நிக்க ஓடிக்கொண்டிருக்கு. பாருங்க இந்த மாட்டெல்லாம் இங்க கட்டி போட்டிருக்காங்க. அடுத்த 3ஆவதா வந்திருக்கு ஒரு மாட்டு வண்டி. என்னண்ணா பிரேக்லாம் போன மாதிரி விடாங்கல பிரேக்கில்லண்ணே இப்போ வந்த மாதிரி இருக்கு. என்ன நடந்து தள்ளி நிக்கணுமா? வண்டிகள் ரேஸுக்கு வந்தீங்களா? இதுக்கு மேலே ஓடிக்கலா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். என்னென்ன எவ்வளோ காலம் வளர்க்கல இந்த மாடு? 7 வருஷமாக. 7 வருஷம் வளர்க்கல. எங்களுக்கு இந்த அனுமதி இல்லை, மண்ணேத்த இல்லை, எங்களுக்கு தொழில்துறை இல்லை. தவிர வைப்பு 2005. என்ன செய்யற நீங்க இந்த மாடை வச்சு? இந்த மாடு வச்சு ஒன்றும் செய்யணும். நாங்கள் சீசனுக்கு போய் நான் சம்மாந்தோட மாடம் பல்லுக்கரை படிச்சுட்டு வர்றது. அப்போ உங்களோட சொந்த மாடு வந்து எதுக்கு விதமான தொழிலும் இதுக்கு இல்லை. இந்த ரேஸ் பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கு ஆக்கள் பாருங்க. மாட்டு வண்டிலாம் வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த சந்திக்கு போகிறோம். நிறைய பேர் ஆர்வமாக வந்துருக்காங்க பாருங்க மாட்டு வண்டியில் ஓட்ட பார்க்குறதுக்கு. மாட்டு வண்டிலாம் ஒவ்வொன்றுக்கு பின்னா வந்து கொண்டிருக்கு. இந்த வந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த சந்திக்கு போப்போம். என்னையா எவ்வளோ தேவை? சந்திக்கு தானே? சந்திருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயிலெலாம் முடிய போகுது. இந்த சந்திருந்து எப்படி கலண்டு? ஏன் கலண்டு? ஏன் கலண்டு? சரி பாருங்க. அவ்வளோ ஆர்வமாக எல்லாரும் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த சிங்கள மக்கள் இருக்கிற இடத்தான் இதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பித்து இப்போ தமிழ் ஏரியாவில் போக போகுது. இந்த மாட்டு வண்டி போட்டியானது எங்களோட சகோதர மொழி பேசுகின்ற எங்களோட போர்டர் கிராமத்திலிருந்து தற்போது ஆரம்பிக்கப்படுற இடம் வந்து அம்பாறை மாவட்டம். அம்பாறை மாவட்டத்திற்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் இடையிலான போர்டர் ஒன்று இருக்குது. அதில் அவட மட்டும்தான் இந்த போட்டியானது இடம்பெறும். என்ன ஊர் இந்த ஊர் பேர்? இந்த ஊர் பேர் வந்து 35 கிராமம் கண்ணபுரம். இது வந்து 32ஆம் குளம் நீண்டிடுவாங்க. பேர் தெரியல. 2 கிலோமீட்டரும் இல்லை, 1 கிலோமீட்டருக்குள்ள நம்மளோட ஒரு இது. சரி, மாட்டு வண்டி ஓட்டம் ரெடியாக போகுது. எல்லா மாடுகளும் தயார் நிலையில் நிற்கு. கடும் வெயிலாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி தாங்க ஓடுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் இதால் மாட்டு வண்டி ரெடி ஆகும் ஓடுறதுக்காக. பாருங்க எத்தனை மாடு நிற்கிண்டு. சரி, ரேஸ் ரெடியாக போகுது.
இடங்க போட்டிங்க போவாங்க இடங்கள எல்லாரும் ஆர்வமா தான் ஓடிக்கொண்டிருக்காங்க. ஓ ஓ ஆடு வா வந்தான் என்ன இல்ல ஆடு ஆடு ஒரு மாடு ஏன் நினைப்பாங்க இந்த மாட்டு வண்டி தான் முதலாவது இடமா ஓடிக்கொண்டிருக்கோம். பாருங்க எவ்வளவு வேகமா ஓடி வர ஐயா. பாருங்க இதுதான் முதலாவடம் வந்த மாட்டு வண்டி பாருங்க. ரெண்டாம் இடம் வந்து பாருங்க. சிறப்பா முடிஞ்சு ஓடி லாஸ்ட் ஆறு மாடு வந்துட்டு ஓட்ட எல்லா மாடுகளா ஓடுதான ஓடு நிறைய மக்களை பாக்குறதுக்கா பாருங்க எவ்வளவு மக்கள் பாக்குறதுக்கா நிக்காங்க. நம்மள அப்படி வருவாங்க அப்படி மாடு அப்படி ஓடுற மாடுன்ட்டு இல்லை இன்னைக்கு ஓடிட்டுண்டேன் கடுங்கோட்டு ஓடி வரா மாதிரி நல்லா நல்ல வேகம் வந்து உங்களோட மாடு இதுக்கு மேலே ஓடிக்கல அப்படி ரேஸ் இல்லை 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 பெஸ்ட் டைம் இதான் பெஸ்ட். சரியா வாழ்த்துக்கள் வண்டிக்கார சின்ன என்ன சொல்லுங்க பண்ட காலத்தில் வண்டி மாடு எங்களுக்கு அழிவுடல் இப்போ எங்களுக்கு அது சரி. இப்போ குறிப்பிட்டவங்கள சொல்றதுக்கான காரணம் இல்லை. அது வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க நான் வச்சு அதை பயன்படுத்துகிறேன் தான் சொல்கிறாங்க. தனிப்பட்ட ரீதியாக அவங்கள சுட்டி காட்டுறதுக்கான காரணம் இல்லை. அது ஊர் மக்கள் அதை வச்சு தானே அவ்வளோ லாபமா போட்டோமா ஓடுறது பாய்ச்சி ஆட்டிக்க ஒரு மாடு உங்களோட ஓட இல்லையா இந்த ஊரில்? இந்த ஊரில் இந்த மற்ற லிஸ்ட்லேயும் போதாது தான் ஓடுது மற்ற லிஸ்ட்லேயும் போதாது பல்டி மாடில் வண்டி மாடு ஓடுனது அனுபவங்களை பிடிச்சிருக்காங்க. வண்டி மாடு என்ற ஜாமா சும்மா ஜாமா இல்லை ஒரு பாகன மாதிரி தான். கையை தவிடு வைக்கும் பறக்கும் தண்ணி வைக்கும் அதை பயன்படுத்தணும்.
வேலை திட்டங்கள் வண்டி மாடல ரேஜ் ஓடினா தான் பரிசு. எங்க ஓடுனாரு அது இப்போ போடுற குளம் இப்போ இந்த ஊர்ல வைக்கலன்னு சொல்றாங்க ரேஸ் இது வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் வைக்காது. இங்கே ஓடுறது ரோட்டு இல்லை, ஆ குளத்து வழி அமைக்கிறேன். குளத்துவழியா வைக்கிறேனே. அது 10 வண்டி 15 20 வண்டி வெள்ள வண்டி முந்துவேன். எங்க ஓடுனடி சொல்றீங்க நீங்க? போடுற குளம் போடுறதில்ல போனது குளத்துக்குள்ள வச்சுக்காங்களா முதல்ல வைக்கிறவங்களா போட்டி? முன்ன வைக்கிறேன். ஆ உழவு போட்டி வருவோம், உழவு போட்டி ஆ இங்கே நான் போடணும். எங்களோட ஊர்லயும் வடதாவத்துல நிறைய மாட்டு வண்டிலாம் இருந்தது. ஆனா மாட்டு வண்டிக்கு போட்டி வைக்கல. இப்படி வண்டி மலைக்கு வண்டி 12,000 வண்டி இல் வண்டி தமிழ் ம். 12,000 வண்டி உங்களோட வண்டியில் மாடல் அங்கே போய் இருக்கா? யாரு ஓடுற ஒருத்தர் ஓடுற இல்லையா? அப்போ அந்த காலத்தில் இப்போ வண்டி மாடு ஓடி என்ன பரிசெல்லாம் எடுத்தீங்களா? பரிசு எங்களுக்கு என்ன பரிசு எடுத்தீங்க? எங்களுக்கு தங்க பதக்கம் தங்க பதக்கமா? என்ன எவ்வளோ? அரை பவுன். அரை பவுனா? அது சரி. இப்போ எத்தனை நேரம் முதலிடம் மாற்றிங்க நீங்கள்? நான் இப்போ 3,000 வந்தேன். 19 வண்டி 3,000 வந்தேன். 19 இடத்துல 19 வந்தேன். 19 வண்டி ஓடினதுல எத்தனை தடவைகள் நீங்கள் முதலிடம் மாற்றிக்கணும்? ஒரு 8 9 10 தடவை 10 தடவை வந்தீங்க. பாருங்க, இப்போ எனக்கு கூட தெரியா மட்டக்களப்பு மாவட்டத்திலே வண்டில் மாடு ஓடுறதுல பிறவையா மாடு காய்ச்சி கொண்டே நம்ம. ஏன்னா இங்கால பக்கம் பெருசாக அந்த பெரிய பிரபலியம் இல்லை. யாழ்ப்பாணத்துலாம் ஓடுறாங்க அதிகமாக, இந்தியாவெலாம் நடக்குது தான். நம்மளோட பக்கம் கொஞ்சம் குறைவு. நன்றியா. நன்றியா. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு. சந்தோஷமாக அந்த மாட்டு வண்டி ரேஸ் முடிஞ்சு பாருங்கள்.